நீ வாட்டுக்கு வந்து மத வெறிய மாய்ப்பான் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்படும் உடவுங்களுக்கு மதம் பார்த்து செய்வீங்க. இதில் கூட இதெல்லாம் வந்து நம்ம தொப்புள் கொடி இஸ்லாமிய சகோதரர்கள் கோச்சுக்குருவாங்கன்னா அன்னைக்கெல்லாம் இது பண்ண மாட்டேன். அன்னைக்கு நீ மட்டும் சரியான ஆளாக இருந்தா வா. உதயநிதி அண்ணே, உனக்கு படிப்பறிவும் கிடையாது, பொது அறிவும் கிடையாது, வரலாறும் தெரியாது. அதனால்தான் யாரோ சொல்கிறாங்கட்டு நீ வாட்டுக்கு வந்து மத வெறிய மாய்ப்பான் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்படும் ஊர் ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டி விட்டீங்க. நேற்று காந்தியை கொண்டுட்டாங்களா, அதனால் மத வெறியை ஒழிக்கணுமா இப்படிலாம் சொல்கிற நீ. பிப்ரவரி 14 எங்கே போகிற, எதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிற? பிப்ரவரி 14 கோயம்புத்தூரில் வந்து 57 பேரை கொன்னாங்கல, பல பேருக்கு வந்து கைகால் இல்லாமல் ஆக்கினாங்களா. அன்னைக்கு நீ மட்டும் சரியான ஆளாக இருந்தா வா கோயம்புத்தூர் வா. நான் சென்னையில் வச்சே மதவெறிக்கு எதிராக ஒரு உறுதிமொழி எடுக்க மாட்டேன். சரி, அன்னைக்கு வேண்டாம். அடுத்து உங்கள் புள்ளி வச்ச கூட்டணி முன்னாள் ஓனரு மே 21 ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார்ல, அன்னைக்கு வந்து நீ எது ஒன்று மதவெறியை மாய்ப்போம் சகோதரத்தை உணர்த்துவோம் என் மொழி வரியை ஒழிப்பா அப்படின்னு உண்ணாவிரதம் இருப்பியா, போராட்டம் பண்ணுவியா, உறுதிமொழி இது பண்ணுவியா? அப்போல்லாம் அமைதியாக இருக்க. சரி, நவம்பர் 26 தாஜ் ஹோட்டலில் மும்பையில் வந்து நடந்துச்சு. அன்னைக்கு வந்து நீ இது பண்ணு மதவெறியை மாய்ப்போம் உறுதிமொழி எடுப்போம்னு நல்ல நொட்டு. இதில் கூட உங்களுக்கு மதம் பார்த்து செய்வீங்க. இதில் கூட இதெல்லாம் வந்து நம்ம தொப்புள் கொடி இஸ்லாமிய சகோதரர்கள் கோச்சுக்குருவாங்கன்னா அன்னைக்கெல்லாம் இது பண்ண மாட்டேன். உங்கள் ஓனர் வந்து வெளிநாட்டுக்காரர் இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு இந்த மே 21 செய்ய மாட்டேன். ஆனால் வந்து இதை மட்டும் எவனோ தனிநபர் வந்து காந்தியை கொண்டுட்டாங்க சொல்லி அதை வந்து மதச்சாயம் பூசுவேன். அவர் எது கொண்டாருன்னு 100 பக்கம் பத்திரிக்கை, இது குற்றப்பத்திரிக்கை இருக்குது, அவரோட வாக்குமூலம் இருக்குது, அதை போய் படி. அதெல்லாம் நீ படிச்சிருக்கியா, பார்த்துருக்கியா, அதை பற்றி தெரியுமா? அவர் பேராவது உன்னால் பேரை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரியுமா? நீ வந்து என்னென்னா கிண்டல் பண்ணுற இது பண்ணுற உறுதிமொழி ஏற்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. படினே வந்து படிக்க வரலாறு தெரியாமல் பேசானே. நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் பண்டிகை விடுமுறை கொண்டாடன்னு சொல்லுவீங்க. பண்டிகை அன்னைக்கு விடுமுறை கொண்டாடுறதுனே இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஊடகங்கள்லாம். தொடர் விடுமுறைக்கு சென்று வந்த மக்கள் ஏன் தீபாவளிக்கு போயிட்டு வந்தேன், தைப்பூசத்துக்கு போயிட்டு வந்தேன் சொல்ல மாட்டீங்களா? மக்கள் வந்து அங்கே கிறிஸ்துமஸ் போயிட்டு வந்தாங்க, ரம்ஜான் போயிட்டு வந்தாங்க. இந்துக்கள் மட்டும் தீபாவளி பொங்கல் இதுக்கு தைப்பூசத்துக்கு போனால் தொடர் விடுமுறையை நொட்டுனாங்களா? நீங்கள் மாறுங்கப்பா மதவெறியிலேருந்து. மற்றவனுக்கு நொட்ட வந்துட்டீங்க தமிழை போற்றி.